சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. சீக்கிரமாக வா செய்யா. அக்கா வா செய்யா, சீக்கிரம் வா. வா செய்யா, சீக்கிரம் வா. அக்கா ஓட முடியவில்லை அக்கா. வா வா. அக்கா என்னால் முடியவில்லை. ஐயோ செய்யா, அப்படி சொல்லாதே. நாம் நேரம் கடத்தக்கூடாது. வா ஓடி விடலாம். வா. அக்கா ஏனக்கா இப்படி எல்லோரும் சண்டை போட்டுக் கொள்கிறார்கள்? நம்மை ஏன் துரத்துகிறார்கள்? நமது மாமா அரசு புரிந்த முத்தூர் கூற்றத்தின் மீது எதிரிகள் திடீரென்று படையெடுத்து வந்து விட்டார்கள். அதை எதிர்பார்க்காது நம் மாமாவால் அந்த படையெடுப்பை சமாளிக்க முடியவில்லை. எதிரிகள் மாமாவை கொன்று விட்டார்கள். அந்த அதிர்ச்சியில் அத்தையும் மாண்டு விட்டார். இப்போது நாம் என்னக்கா செய்வது? செய்யா, எதிரிகள் நம்மை பிடிப்பதற்கு முன்னால் எங்காவது ஓடி தப்பித்து விட வேண்டும். சீக்கிரம் போகலாம். வா. அக்கா தண்ணீர் தண்ணீர் தாகம் எடுக்கிறது, மயக்கம் வருகிறது. தண்ணீர். ஐயோ செய்யா, என்ன செய்வேன்? இதோ பார் செய்யா, இந்த குழிக்குள் நீ மறைந்திரு. நான் போய் பக்கத்தில் உள்ள பொய்கையிலிருந்து தண்ணீர் கொண்டு வருகிறேன். சரி அக்கா. செய்யா, எவ்வளவு சத்தம் கேட்டாலும் எட்டி பார்க்காதே. நானே எதிரிகளிடம் அகப்பட்டு கொண்டாலும் நீ பதறி வெளியே வந்து விடக்கூடாது. என்னக்கா சொல்கிறாய்? சரியா, உன் கண் முன்னே எது நடந்தாலும் இக்காரணத்தை கொண்டு சத்தம் போடக்கூடாது. வெளியே வரவே கூடாது. சரியா? சரி அக்கா. என் கண்ணே, வா. பார்த்து மெதுவாக. சீக்கிரமாக வந்து விடக்கா. உட்கார்ந்து மறைந்து கொள். சரியா, மீண்டும் சொல்கிறேன், எந்த காரணத்தை கொண்டும் வெளியே வரவே கூடாது. புரிகிறதா? சரி அக்கா. பத்திரமாக இரு. அக்கா வந்து விடுகிறேன். ஏ பெண்ணே, அவ்வளவு எளிதில் தப்பித்து விடலாம் என்று நினைத்தாயா? அவளை பிடியுங்கள். நில்லுங்கள். ஏன் இப்படி எல்லாம் செய்கிறீர்கள்? பறவையை வேட்டையாடுபவன் அதற்கான காரணத்தை சொல்ல வேண்டிய அவசியமில்லை. உங்கள் பார்வையில் பறவையும் மனிதனும் ஒன்றுதானா? ஒரு நாடு உங்களுக்கு வேட்டை காடாக தெரிகிறதா? ஒரு பேரரசுக்கு எதிராக ஒரு சிற்றரசன் போராட முனைந்தால் இப்படித்தான் ஆகும். அதிலும் அந்த முத்தூர் கூற்றத்தின் மன்னன் பாண்டிய மன்னரை கொலை செய்யும் அளவிற்கு துணிந்து விட்டானே. அதற்கு பிறகும் எங்கள் மாமன்னர் அந்த மன்னனை விட்டு வைப்பாரா? அவர் ஏன் அப்படி செய்தார் என்று எனக்கு தெரியாது. நான் அறிந்தவரை அது போன்ற சூழ்ச்சிகளில் ஈடுபடக்கூடியவர் அல்ல அவர். அப்படியே இருந்தாலும் அவரை அழைத்து வாதாடி உண்மை அறிந்து அதற்கு பின் தண்டனை வழங்கியிருக்கலாமே. இப்படி திடீரென்று படையெடுத்து வந்து ஒரு நாட்டையே துவம்சம் செய்து விட்டீர்களே. பெண்ணே, காற்று பலமாக வீசும் போது மரங்கள் சாயத்தான் வேண்டும். ஒரு நாட்டின் மீது படையெடுப்பு நடக்கும் போது அங்குள்ள அனைவரும் அழியத்தான் வேண்டும். அப்படியே இருந்தாலும் அங்கிருந்து வெளியேறி உயிர் பிழைத்தால் போதும் என்று ஓடிக்கொண்டிருக்கும் என்னை போன்ற அப்பாவிகளை ஏன் பிடிக்க வேண்டும்? நீ அப்பாவி? பெண்ணே, முத்தூர் கூற்றத்தின் மன்னனுக்கு தங்கை மகள்தானே நீ? மன்னன் குடும்பத்தில் சின்னஞ்சிறு பிள்ளையை கூட விட்டு வைக்க கூடாது என்று எங்களை அனுப்பி வைத்தவர் உத்தரவிட்டிருக்கிறார். நீ எங்களிடம் அகப்பட்டு விட்டாய். அந்த சிறுவன் எங்கே? உன் தம்பி எங்கே? அவன் என்ன ஆனான் என்றே எனக்கு தெரியாது. கதையலக்காதே. நீயும் அவனும் இந்த பாதையில் தான் ஓடுகிறீர்கள் என்று கேள்விப்பட்ட பிறகுதானே நாங்கள் வந்தோம்.
தான் இருவரும் தான் ஓடி வந்தோம். ஆனால் வேறு ஒரு கூட்டம் தொடர்வதைக் கண்டு அவனை ஒரு பக்கம் அனுப்பிவிட்டு நான் இந்த பக்கம் ஓடி வந்து விட்டேன். அவன் என்ன ஆனான், யாரிடமாவது அகப்பட்டுக் கொண்டானா, உயிரோடு இருக்கிறானா என்பது கூட தெரியாது. எப்படி இருந்தாலும் அவன் எங்களிடம் அகப்பட்டு தான் தீர வேண்டும். அவனை மட்டும் விட்டு விடுவோமா என்ன? இவளை இழுத்து வாருங்கள். அக்கா, சரியா? மீண்டும் சொல்கிறேன், எந்த காரணத்தை கொண்டும் வெளியே வரவே கூடாது. புரிகிறதா? அக்கா, அக்கா. என் கண்ணெதிரே எதிரியின் படை வீரர்கள் என் அக்காவை விரட்டி சென்றதைக் கண்டு என்னால் அதை தடுக்க முடியவில்லையே. என் அக்காவை விட்டுவிடுங்கள் என்று கதறக்கூட முடியவில்லையே. என் மனம் குமுறியது. தாய்ப்புறா ஒன்று தன் குஞ்சை கழுகு ஒன்று பறித்துக் கொண்டு போவது போல் அவர்கள் நான் பார்த்துக் கொண்டிருக்கும் போதே அக்காவை எடுத்துக்கொண்டு வெகு தூரம் சென்று விட்டார்கள். உருவங்கள் மறைந்து சிறு புள்ளியாக தெரியும் வரை பார்த்துக் கொண்டே இருந்தேன். அக்காவை பறிகொடுத்து விட்டேன். இனி அவர்களை பார்க்க கூட முடியாது என்ற வேதனையில் மயங்கி விழுந்தேன். தங்களுக்கு பின்னால் இப்படி ஒரு வரலாறு இருப்பது எங்களை கலங்க வைக்கிறது. நான் தங்களை சந்தித்த முதல் நாள் நினைவுக்கு வருகிறது. அன்றும் இதே போல்தான். தாங்கள் உடம்பெல்லாம் காயங்களோடு எங்கள் வீட்டில் படுத்திருந்தீர்கள். நான் தங்களுக்கு மருந்து போட்டுக் கொண்டிருந்தேன். அப்போது தங்கள் தாய் தந்தையார் யார் என்று நான் கேட்டேன். நீங்கள் தமிழ்தான் என் தாய், பாண்டிய நாடுதான் என் தந்தை என்றீர்கள். ஏன் உங்களை பெற்றவர்களை பற்றி தாங்கள் ஏதும் சொல்லவில்லை என்று இப்போதுதான் எனக்கு புரிகிறது. இப்போது சொல், என் அக்காவை பிரிந்து இந்த நாளில் நான் எப்படி உண்ண முடியும்? அதற்கு பிறகு தங்கள் நிலை என்னவாயிற்று என்று சொல்லவில்லையே. மயங்கி போயிருந்த நான் கண் விழித்த போது ஒரு குடிசையில் இருந்தேன். அன்புமிக்க ஒரு தாயின் கண்கள் நான் கண் விழிப்பேனா என்று பார்த்து கொண்டிருப்பது தெரிந்தது. நான் கண்களை திறந்தவுடன் அவர் கண்களில் தெரிந்த மகிழ்ச்சி இன்னும் என் நினைவில் பதிந்திருக்கிறது. எழுந்து உட்கார்ந்து சுற்றும் முற்றும் பார்த்த பிறகுதான் அது மீனவர் குடிசை என்று தெரிந்தது. என்ன, மீனவர் குடிசையா? ஆமாம், ஒரு மீனவர் குடும்பம்தான் என்னை காப்பாற்றிக் கொண்டு வந்திருக்கிறது. பிள்ளை பேர் இல்லாத அந்த தாய் என்னை தன் மகனாக ஏற்றுக்கொண்டார். ஆதரவற்றவனாக இருந்த நான் அவரையே என் தாயாக வரித்துக் கொண்டேன். பிறகு எப்படி நீங்கள் பாண்டிய நாட்டிற்கு சென்றீர்கள்? இள வயதில் என்னிடம் காணப்பட்ட வீரத்தையும் ஆயுத பயிற்சியையும் கண்டு என்னை அதற்குரிய பயிற்சி களத்தில் சேர்த்து விட்டார்கள். அங்கு பயிற்சி அளித்தவர் பாண்டிய நாட்டை சேர்ந்தவர் என்பதால் மன்னரிடம் என்னை பற்றி சொல்லி அங்குள்ள படைப்பிரிவில் என்னை சேர்த்தார். மன்னர் என் திறமையை கண்டு படைத்தலைவனாக்கினார். அமைச்சர் அறிவுடை நம்பி என்னை தமது தத்து பிள்ளையாகவே ஏற்றுக்கொண்டார். எவ்வளவு பெரிய மாற்றம்! முதல் நாள் அரண்மனையில் இருந்த நீங்கள் மறுநாள் குடிசையில் வாழ நேர்ந்திருக்கிறது. தங்க தட்டில் அறுசுவை உணவு உண்ட நீங்கள் மண் சட்டியில் எளிய உணவை உண்ணும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் பாண்டிய நாட்டின் படைத்தலைவராகி மீண்டும் பழைய வாழ்க்கை அமையும்படி ஏற்பட்டுவிட்டது. எனக்காவது அப்படி ஒரு ஆதரவு கிடைத்தது. ஆனால் என் அக்காவின் நிலை என்ன என்பதே அந்த நேரத்தில் எனக்கு தெரியாமல் போய்விட்டதே. படையெடுத்த மன்னரிடம் அவரை கொண்டு போய் சேர்த்திருந்தால் அவரை அவன் எப்படியெல்லாம் சித்திரவதை செய்திருப்பான்.
அல்லது என் அக்கா அந்த வீரர்களாலேயே சிதைக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருப்பார்களோ என்றெல்லாம் நினைத்து நினைத்து குமுறினேன். இப்போது சொல், நான் இந்த நாளில் உணவருந்த கூடாது என்பதை ஒரு விரதமாகவே ஏற்றுக்கொண்டிருப்பது சரிதானே? அது சரிதான் என்பதை நான் மறுக்கவில்லை. ஆனால் எந்த காரியத்திற்கும் சூழ்நிலைக்கேற்ப சில விதிவிலக்குகள் உண்டு. இப்படி உடம்பெல்லாம் காயப்பட்டு வலியால் துடித்துக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் அந்த விரதத்தை கைவிடுவது தவறாகாது. இந்த சூரணத்தை இப்போதும் நீங்கள் சாப்பிடாவிட்டால் உடல் வலி இன்னும் அதிகமாகிவிடும். இந்த நாளில் எனக்கு ஏற்பட்ட மனவலிக்கு முன்னால் இந்த உடல் வலி ஒன்றும் பெரிதல்ல. பல ஆண்டுகளாக அந்த வலியை தாங்கிக் கொண்டிருக்கும் எனக்கு ஒரு நாள் இந்த வலியை தாங்கிக் கொள்ள முடியாதா என்ன? சொன்னால் கேளுங்கள், இதனால் இரவெல்லாம் உங்களுக்கு உறக்கமே இல்லாமல் போய்விடும். இப்போது மட்டும் என்ன, ஒவ்வொரு இரவும் நான் உறங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று நினைத்தாயா? எத்தனையோ இரவுகள் உறங்காமலேயே இருந்திருக்கிறேன். அதில் இதுவும் ஒன்றாக இருந்து விட்டு போகட்டும். ஆக இன்று இதை சாப்பிடப் போவதில்லை. இதனால் இன்று என் உயிரே போய்விடுமானாலும் என் அக்காவின் பாசத்தை நினைத்தபடி உயிர் விடுவேனே தவிர இதை சாப்பிட மாட்டேன். வைத்தியரே, இன்னும் எவ்வளவு நேரமாகும்? நீங்கள் இங்கு தாமதிக்கும் ஒவ்வொரு நொடியும் எனக்கு அங்கு சிக்கல் ஏற்படும். வேண்டாம் வேண்டாம், என்னால் உனக்கு அந்த நிலை வராது. இதோ இப்பொழுது வந்து விடுகிறேன், நீ புறப்படு. செழியரே, என்றோ ஒரு நாள் தன்னை விட்டு பிரிந்து சென்று விட்ட தம்பிக்காக பிறந்த நாள் கொண்டாடும் மகாராணி பெருந்தேவியாரை நினைத்து வியப்பதா? அக்காவை பற்றி ஏதும் தெரியாத நிலையில் அவர்களை பிரிந்த நாளுக்காக உண்ணாவிரதம் இருக்கும் தங்களை நினைத்து வியப்பதா என்றே எனக்கு தெரியவில்லை. அமரா, நாளை உணவு கொடுப்பதற்கு முன்பு இந்த மருந்தை செழியருக்கு கொடுத்துவிடு. நான் வருகிறேன். அண்ணி, இன்று நீங்கள் உணவே உண்ணவில்லை. சாப்பிடுங்கள் அண்ணி. தாமரை, ஏன் இப்படி இன்று என்னை உணவருந்த சொல்லி வற்புறுத்துகிறாய்? இன்று முழுதும் நான் சாப்பிட மாட்டேன் என்பது உனக்கு தெரியாதா? மருந்து சாப்பிடும் நேரத்தில் உணவருந்தாமல் இருக்கக்கூடாதே. இப்பொழுதுதான் உங்கள் உடல்நிலை சற்று முன்னேறி வருகிறது. இந்த நேரத்தில் உணவருந்தாமல் இருந்தால் எப்படி? அதற்காக பல வருடங்களாக கடைபிடிக்கும் விரதத்தை கைவிட்டு விட முடியுமா? என் தம்பியை பிரிந்த இந்த நாள் எனக்கு மிகப்பெரிய துக்க நாள் அல்லவா? அவன் என்னை அந்த எதிரி நாட்டு வீரர்கள் துரத்தி செல்வதைக் கண்டு துடித்துக் கொண்டிருந்திருப்பானே. என்ன நேர்ந்தாலும் நீ வாய்விட்டு பேசக்கூடாது என்று சொன்னதை நினைத்து தன் கையால் வாயடைத்துக் கொண்டு குமரி குமரி அழுதிருப்பானே. என் கண் எதிரிலேயே வெட்டப்பட்ட குழியிலிருந்து என் தம்பி காணாமல் போனானே. அதையெல்லாம் எப்படி என்னால் மறக்க முடியும்? என்ன இது? செழியரின் கதையும் பெருந்தேவியாரின் கதையும் ஒரே மாதிரி அல்லவா இருக்கிறது? எதிரிகளிடம் அகப்பட்ட நீங்கள் எப்படி என் அண்ணனை சந்தித்தீர்கள்? கெட்டதிலும் ஒரு நல்லது நடக்கும் என்பார்களே, அப்படித்தான் உன் அண்ணனை சந்திப்பதற்கு அந்த எதிரி நாட்டு வீரர்கள் காரணமாக இருந்தார்கள். எப்படி? எதிரி நாட்டு வீரர்களிடம் அகப்பட்டு என் தம்பியை பிரிந்து சென்ற வேதனையோடும் பெண்கள் உயிரை விட மேலாக மதிக்கும் கற்புக்கும் இந்த வீரர்களால் பங்கம் ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சத்தோடும் எனது உயிர் பாதி போய்விட்ட நிலையில் அந்த வீரர்கள் என்னை இழுத்துச் சென்று கொண்டிருந்தார்கள். அப்போது மரியாதையாக நின்றுவிடு. ஓடாதே.
ஏய், யாரடா நீ? நான் யாராக இருந்தால் உனக்கென்ன? மரியாதையாக இந்த பெண்ணை விட்டு விடுங்கள். என்ன? இவளை உன்னிடம் விட்டு போவதா? அதற்காகவா நாங்கள் இவ்வளவு தூரம் துரத்தி வந்தோம்? வீணாக நீ உன் உயிரை விட்டு விடாதே. இங்கிருந்து சென்று விடு. நீங்கள் அத்தனை பேரும் இங்கிருந்து உயிரோடு போக வேண்டுமென்றால் இவளை விட்டு விடுங்கள். இல்லை என்றால் உங்களில் ஒருவர் கூட இங்கிருந்து உயிரோடு போக முடியாது. இவனுக்கு என்ன துணிச்சல்? இவனை வெட்டி சாயுங்கள். அவனை குத்தி கிளி. இப்பொழுது நீ என்ன செய்ய போகிறாய்? இவளை விட்டுவிட்டு இங்கிருந்து ஓடப் போகிறாயா? இல்லை, என்னோடு போரிட்டு இந்த உலகத்தை விட்டே போகப் போகிறாயா? என்ன துணிச்சலடா உனக்கு? என்னையும் இவர்களைப் போல் எளிதாக நினைத்து விட்டாயா? என்னுடைய இரையை இன்னொருவர் உண்ண விடமாட்டேன். உன்னை கொன்றுவிட்டு இவளை கொண்டு செல்கிறேன் பார்.